நிறைவாக இருக்கிறதால எல்லாருடைய சார்பாகவும் என்ன பேச சொல்கிறாங்க. வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த விருதுகள் வழங்கும் விழாவின் தலைவர், தமிழக அரசியலின் மையம், மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் அவர்களே, இந்த அமர்விலே கலந்து கொண்டு முன்னிலையேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் துரை ரவிக்குமார் அவர்களே, கட்சியின் பொருளாளர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் SS பாலாஜி அவர்களே, விடுதலை சிறுத்தைகளின் கருத்தியல் போராளியாக களமாடி கொண்டிருக்கிற மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் முதன்மை செயலாளர் ஆளூர் ஷானவாஸ் அவர்களே, இந்த வரலாற்று சிறப்பு மிகுந்த அமர்வில் விடுதலை சிறுத்தைகளின் உச்சத்தின் அடையாளமாக இங்கே அமர்ந்திருக்கிற, எழுச்சி தமிழரின் கனவை நனவாக்கி இருக்கிற, பேராளுமையாக நம்மோடு பங்கேற்றிருக்கிற மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர், கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அருமை தோழர் வன்னியரசு அவர்களே, காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜோதிமணி அவர்களே, இளம் சேகுவாரா தகடூர் தமிழ்ச்செல்வன் கூகா பாவலன் உள்ளிட்ட அருமை தோழர்களே, சென்னை மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட இந்த அமர்வை நெறியாளை செய்து கொண்டிருக்கிற பொறுப்பாளர்களே, விருதுகளை பெற்றிருக்கிற சான்றோர் பெருமக்களே, எனக்கு எதிரே திரண்டிருக்கிற நாளை இந்த நாட்டை ஆளப்போகிற விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுச்சி தமிழருக்கு தமிழக அரசு மறைந்த முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழாவை ஒட்டி தமிழக அரசு வழங்குகிற அம்பேத்கர் விருதை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழருக்கு அவர் வழங்கினார். அந்த விருதை தமிழக அரசு வழங்கியது. தமிழக அரசின் சார்பிலே அந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுமையாக நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்கினார்கள். அந்த விருதை பெற்றுக்கொண்ட நம்முடைய தலைவர் சொன்னார், அம்பேத்கர் சுடர் விருதை ஒரு ஆதி திராவிட சமூகம் அல்லது பட்டியல் சமூகம் என்று சொல்லப்படுகிற தலித் சமூகத்தை சார்ந்தவருக்கு வழங்குவது ஒரு வழக்கமாக இருக்கிறது. அம்பேத்கர் சுடரை ஏன் தலித் அல்லாத ஜனநாயக சக்திகளுக்கு வழங்கக்கூடாது என்கிற கேள்வியை விருதை பெற்ற அதே மேடையிலே மாண்புமிகு முதல்வரின் காதுகளிலே அவர் சொன்னார், மேடையிலே அவர் உரைத்தார். ஆயினும் அரசு அந்த முடிவை உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசு அந்த முடிவை ஏற்று நடைமுறைப்படுத்தவில்லை என்றாலும் கூட அதை தொடர்ந்து நமது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ரவிக்குமார் அவர்கள் தமிழக அரசின் அம்பேத்கர் விருதை பெற்றார். தொடர்ந்து நான் கடந்த ஆண்டு தமிழக அரசினுடைய அம்பேத்கர் விருதை பெறுகிற வாய்ப்பை பெற்றேன். ஆயினும் தலைவர் அவர்கள் கேட்ட கேள்வி அப்படியே தொடர்ந்தது. கேள்வி கேட்டு விடுவதோடு நின்று விடாமல் நாமே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய தலைவர் அவர்கள் தானே ஒரு விருது வழங்கும் விழாவை ஒருங்கிணைத்து அந்த விழாவில் பல விருதுகள் வழங்கப்பட்டாலும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயரிலே வழங்கப்படுகிற அம்பேத்கர் சுடர் விருது மாத்திரம் தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்த ஒரு ஜனநாயக சக்திக்குத்தான் என்கிற அடிப்படையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த விருது வழங்கும் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை சொல்கிறவர்கள் ஜோதிடர்கள், என்ன நடக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறவர்கள் நம்முடைய தலைவர்கள். விருதுகளை பெறுகிற இடத்திலே இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி விருதுகளை வழங்குகிற இடத்திற்கு போக வேண்டும் என்று தலைவர் திருமாவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். நான் மேடையில் அமர்ந்தவாறே எண்ணி பார்க்கிறேன், இந்த ஆண்டு தமிழக அரசினுடைய சார்பில் வழங்கப்படவிருக்கிற அம்பேத்கர் விருதை தேர்வு செய்கிற இடத்திலே ஒரு விடுதலை சிறுத்தை தான் அமைச்சரவையில் இருக்கிறார். சமூக நீதித்துறை தான் இந்த ஆண்டு
அம்பேத்கர் விருதை பெறப் போகிறவர் யார் என்பதை தீர்மானிக்கப் போகிறது. ஆகவே எழுச்சி தமிழர் எதை நோக்கி நம்மை நகர்த்தினாரோ அது நிகழ்ந்திருக்கிறது. விருதுகளை பெறுகிறவர்களாக அல்ல, விருதுகளை தருகிற இடத்திலே விடுதலை சிறுத்தைகளை எழுச்சி தமிழர் அமர்த்தியிருக்கிறார் என்பதை முதல் செய்தியாக சொல்லி, ஒரே ஒரு தகவலை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கரை தலித் மக்களோடு மாத்திரம் இணைத்து பார்க்கிற ஒரு பார்வை இருக்கிறது. இந்த பார்வை மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முன்வைத்திருக்கிற கருத்து. சட்டப்பேரவையிலே அரசனுடைய கொள்கை குறிப்பேட்டில பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு சமூக நீதி வரலாறு என்கிற அடிப்படையில் தொகுக்கப்பட்ட அந்த செய்திகளை ஒரு முறை வாசித்த போது நான் அறிந்து கொண்டேன். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துவதில் உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் ஏற்கனவே இருந்த வகுப்புரிமை ஆணை என்று சொல்லப்படுகிற கம்யூனல் அவார்டு, சமூக நம்முடைய நீதி கட்சியாலே கொண்டு வரப்பட்ட அந்த ஆணையை ரத்து செய்திருந்த நிலையில அவ்வாறு ரத்து செய்வதற்கு அரசமைப்பு சாசனம் ஆர்டிக்கல் 15 சொல்லப்பட்டிருக்கிற சாதியின் அடிப்படையிலே மதத்தின் அடிப்படையிலே எந்த விதமான பாகுபாடும் இருக்கக்கூடாது என்கிற ஆர்டிக்கலையே சொல்லி, ஆக சாதியின் அடிப்படையிலே ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்த சண்பகம் துரைராஜன் என்கிற பெண்மணிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பதாலே இந்த ஒட்டுமொத்த சமூக நீதி பேராணையும் தவறானது என்கிற அடிப்படையிலே தீர்ப்பளித்த நிலையில் தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய போராட்டத்தால் அரசமைப்பு சாசனம் திருத்தப்பட்டு ஆர்டிக்கல் 15(4) ஒரு இணைப்பு உருவாக்கப்பட்டு அதன் பிறகு தான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது வழங்கப்படுகிறது என்கிற ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. ஆனால் மரியாதைக்குரிய தோழர் வேல்சாமி அவர்கள் இங்கே சொல்வார், வரலாறு என்பது நிகழ்ந்த நிகழ்வுகளின் தொகுப்பல்ல, அது வெறும் கற்பிதம். நிகழ்ந்த நிகழ்வுகளை தங்களின் மனப்போக்குக்கு ஏற்ற வகையிலே, தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் ஒரு நெரேட்டிவை உருவாக்கி அந்த நெரேட்டிவின் அடிப்படையில், ஒரு கதையாடலின் அடிப்படையில் அந்த நிகழ்வுகளை ஆளும் வர்க்கம் தொகுக்கிறது. அதுதான் வரலாறு என்று அருமை தோழர் வேல்சாமி அவர்கள் சொல்வார். அந்த அடிப்படையிலே பார்த்தால் அருமை உறவுகளை, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட போது அரசமைப்பு சாசனத்திலே ஒரு வெளிச்சம் விளக்கம் தேவை என்கிற நிலை வந்தபோது பாராளுமன்றத்திலே அந்த கோரிக்கைக்காக, அந்த கருத்திற்காக உரத்து முழங்கிய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தான். ஏனென்றால் அவர்தான் அப்பொழுது சட்ட அமைச்சராக இருந்தார். சட்ட அமைச்சர் என்கிற அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் ஈக்குவாலிட்டி என்பதற்கும் ஈக்விட்டி என்பதற்கும் இடையிலான வேறுபாட்டை எடுத்து சொன்னார். டிஸ்கிரிமினேஷன் என்பதற்கும் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்பதற்கும் இடையிலான உறவுகளை எடுத்து சொன்னார். 16 நாள் நடந்த அந்த உரையாடலில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாதமே வென்றது. அதனால்தான் அரசமைப்பு சாசனத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு தரப்படுகிற வகையில் அரசமைப்பு சாசனம் திருத்தப்பட்டது. இந்த வரலாற்றை தொடர்ந்து எடுத்து சொல்லுகிற முறையில்தான் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை தலித்துகளோடு சுருக்கி விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். புரட்சியாளர் அம்பேத்கரை மாத்திரமல்ல, எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவையும் தலித்துகளோடு சுருக்கிவிட முடியாது. அது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் அடையாளம் என்பதை ஆகஸ்ட் 17 தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிலே நிலைப்படுத்துவோம் என்பதை சொல்லி தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி சான்றாளர்கள் விருதாளர்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி நிறைவாக எழுச்சி தமிழர் உரையாற்றுவதற்கு இடம் விட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.